ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெமெடி பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே யூஸ் பண்ண ரெமெடி இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கோம், நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ரெமெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் பேக் பார்த்துடலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஒரு ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, ஸோ சாரி. ஸோ ஒரு பவுல் முருங்கைக்கீரைக்கு 1/2 டம்ளர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும், பேஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ கிடைச்ச பேஸ்ட்டை ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப திட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லது. உடனே ஃபில்டர் ஆகாது, அது கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் இருக்கும் இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா. ஸோ இது கொஞ்சம் ஃபில்டர் அது கஷ்டம்தான். ஸோ பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணியாச்சு. அதோட கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், குழன்னு. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்கவும், கலரும் சூப்பராக இருக்கும், க்ரீன் கலரில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையோட பேஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி ஜெல்லியாக இருக்கும். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வேறு, சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. இது ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஹேர் பேக் முடிஞ்சிச்சு, நம்ம ஃபேஸ் பேக் பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்து வேஸ்ட்டாக வச்சுருக்க திப்பியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது கூட வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இது நீங்கள் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வரது காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த காலத்தில். ஸோ முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்கின்னுக்கு, ஹேருக்குன்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி அண்ட் விட்டமின் டி இருக்குது. ஸோ நிறைய மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். ஹேருக்கு ரொம்ப ஷைன் அண்ட் சாஃப்டாக இருக்கும் அண்ட் லாங் ஹேர் வரும். அண்ட் வந்து ஹேர் ஃபால் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்கின்னுக்கு நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகும், சாஃப்டாக இருக்கும், ஆக்னே ஸ்கார்ஸ் ஃபேட் ஆகும். அண்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்ஸ் இது. ஏன்னா வந்து எல்லா ஹேர் பேக்ஸுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே உடனே கோல்ட் ஆகும். பட் வந்து முருங்கைக்கீரைன்றதுனால எவ்வளோ நேரம் தலையில் இருந்தாலும் கோல்ட் ஆகவே ஆகாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் டேப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.